வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து 6 கிராம்ல வந்து வளையல் வாங்குறதுக்கான மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் வந்து பார்க்க போறோம். இந்த 6 கிராம் வளையல் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த டிசைன் பார்த்துட்டு அதில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது மாதிரி அந்த 6 கிராம் வந்து வளையல் வாங்கணும்னாக்கா எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படும், அதை பற்றின சேவிங்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்றது மாதிரி. அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். சைடில் வந்து உங்களுக்கு அந்த பிக்சருமே கொடுக்குறேன். தம்ப்நெயில்லையுமே பார்த்துருப்பீங்க, இருந்தாலுமே நான் வந்து சைடில் கொடுக்குறேன் இந்த பிக்சர் வந்துட்டு. இது வந்து நம்ம சிங்கிள் பேங்கிளாக போடுறது மாதிரி இருக்கும். ரொம்ப அழுத்தமாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கான சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து இப்போ பார்க்கலாம், எப்படியெல்லாம் வந்து தங்கம் சேமிக்கலாம் அப்படின்றது. இந்த 6 கிராம் கோல்டு வளையல் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி சேலரி வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்லை தின வருமானம், வார வருமானம் இந்த மாதிரி உள்ளவங்களா இருக்கட்டும், யாரால வேணாலும் வாங்க முடியும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் வந்து இதில் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்ம சேமிக்கிறது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், நமக்கு ரொம்ப ஈஸியாக சேமிக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்றது மாதிரி தான், அதாவது எல்லா வகையான சேலரி வாங்குறவங்களுக்கும் ஈஸியாக செய்யக்கூடியது மாதிரியான சேவிங்ஸ் டிப்ஸ் தான் இதில் வந்து சொல்லியிருக்கிறோம். இது கூடவே வந்துட்டு நம்ம பணமாக சேமித்து வச்சு எடுக்கிறத விட நம்ம வந்து கோல்டு சிட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்றதுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கம் சேமிக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், தங்கம் எப்படியெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாங்கின வீடியோவுமே உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேன். எப்பயுமே வந்து சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்றது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணமாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறோம் அப்படின்றப்போ அது வந்து கட்டாயம் ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸாக மாறும். அதனால தான் வந்துட்டு சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது, தங்கம் அப்படின்றது வந்து இப்போ வந்து விற்கிற விலைவாசிக்கு நம்ம வந்து பல்காலாம் வாங்க முடியாது. அதாவது பல்கா அப்படின்றது வந்து 1 பவுன் 2 பவுன் அந்த மாதிரி வந்து நம்மளால வாங்க முடியாது. 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி வந்து சேமிக்கிறது மூலமாக தான் நம்மளால வந்து தங்கம் வந்து சேமிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ வந்து விலைவாசி வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த 100 மில்லிகிராம் வந்து காயின் நான் வாங்கினது காட்டினப்போ அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அது வந்து 916 22 கேரட் கோல்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அது வந்து 916 ஹால்மார்க் உடைய 22 கேரட் கோல்டு தான் அது. 100 மில்லிகிராமில் வந்து நமக்கு கிடைக்குது. ஜஸ்ட் ஒரு 700 ரூபாய் இருந்தால் கூட வாங்க முடியும் அப்படின்றது மாதிரி நான் வந்து காட்டினேன். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க முடியும். அதாவது நம்மக்கிட்ட வந்து ஒரு 700 800 ரூபாய் பணம் இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து சேமிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் மாதம் மாதம் வந்து நம்ம சில்லற பைசா சேமித்து கூட அந்த சில்லற பைசாவில் வந்து அப்படியே வந்து இந்த 100 மில்லிகிராம் வந்து எடுத்து வைக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து அங்கங்கே போட்டு வைக்காமல் ஒரு உண்டியல் வச்சு கலெக்ட் பண்ணுறோம், அந்த சில்லற பைசா வந்து உண்டியல் வச்சு போடுறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு இல்லை 1.5 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 to 800க்குள்ளே நம்மளால வந்து ஈஸியாகவே சேமிக்க முடியும். அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அதை வந்து கோல்டு காயினாக இந்த மாதிரி 100 மில்லிகிராமில் வந்து காயினாக நம்ம சேர்த்து வைக்கிறப்போ ஒரு 10 டைம் வாங்கினோம்னாக்கா நமக்கு 1 கிராம் நகையாச்சு. அதனால கண்டிப்பாக வந்து அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து 19ஆம் தேதி வந்து 1 கிராம் கோல்டோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 6825 ரூபா. நம்ம சேனலில் வந்து தினமுமே காலையில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அன்னன்னைக்கான தங்கம் விலை வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு கோல்டு சிட்டு கட்டுறதுக்கு, அதுக்கடுத்து வந்து நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து தொடர்ந்து பாருங்கள். இதில் வந்து 1 இயருக்கு வந்து நம்ம இதை சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே 1 கிராம் வந்து 7000 ரூபாய் வர்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். அதனால் 7000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ 6 கிராம் வந்து வளையல் வாங்கணும் அப்படின்னாக்கா 1 கிராம் 7000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோன்னாக்கா 6 கிராமுக்கு மட்டும் 42,000 ரூபாய் வருது. இந்த 6 கிராம் அப்படின்றது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய வளையல் வந்து அப்படியே 6 கிராம் கிடையாது, 5 கிராம் 900 சில்லற மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. நான் அந்த வீடியோவுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே அழகழகான டிசைன்ஸ் வந்து 6 கிராமில் இருந்து நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்றப்போ நம்ம வந்து ஈஸியாக அது வந்து எடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ. 42,000 ரூபாய் வந்து அந்த கோல்டுக்கு மட்டும் வரும். இதில் 12% வந்து வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து 5040 ரூபாய். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இது கொடுக்காம எடுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கோல்டு சிட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே நமக்கு வந்து லாபமாக இருக்கும். அதை பற்றியுமே நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி வந்து 3% அப்படின்றப்போ
1412 கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ டோட்டலாக நமக்கு வந்து 48,452 வருது. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 49,000 நம்ம வந்து 1 இயரில் இந்த 6 கிராமுக்கு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். இந்த 1 இயர் சேவிங்ஸ் அப்படின்றது வந்து 365 நாட்கள் மொத்தமாக இருக்குது. 52 வாரங்கள் 12 மாதங்கள் இருக்கும். இப்போ உங்களுக்கு இதில் வந்து எந்த மாதிரி உங்களுடைய சேலரி இருக்கும், இப்போ தின வருமானம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து 365 நாளும் சேமிக்கிறது மாதிரி பாருங்கள். இல்லை எங்களுக்கு வந்து வார வருமானம் தான் அப்படின்றவங்க வந்து ஈஸியாக வாரம் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறது மூலமாக இந்த 6 கிராம் வந்து கோல்டு வளையல் வந்து வாங்க முடியும். எங்களுக்கு மாதம் தான் வந்துட்டு அமௌண்ட்டு, அதாவது சேலரி வரும் அப்படின்றவங்க வந்து மாதம் வந்து எடுத்து வச்சு வாங்கலாம். இல்லை கோல்டு சிட்டு வந்து கட்டிக்கிறது நல்லது. ஏன்னா மாதம் நமக்கு வந்து வரும் அப்படின்றப்போ நம்ம வந்து அதை கையில் வச்சிருந்து வாங்கினோன்னா அந்த வேஸ்ட்டாக செய்கூலி சேதாரம்லாம் கொடுக்குறது மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம கோல்டு சிட்டாக கட்டிக்கிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து அதெல்லாம் தவிர்த்து நம்ம எடுக்கலாம். நம்ம வந்து பைசா கொடுத்து மொத்தமாக எடுக்கிறதுக்கும் கோல்டு சிட்டு போட்டு எடுக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வருது அப்படின்றதுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சேவிங்ஸ் அப்படின்றது வந்து, அதாவது தினம் எடுத்து வைக்கணும்னாக்க 135 ரூபாய் எடுத்து வைக்கணும் தினம் 365 நாட்களுக்கு. வார சம்பளம் அப்படின்றப்போ வாரம் எடுத்து வைக்கிறதுனாக்கா 943 ரூபா வந்து வாரம் நம்ம வந்து 52 வாரத்துக்கு எடுத்து வைக்கணும். அதே மாதிரி மாத சம்பளம்னா ஒரு மாதத்துக்கு 4,084 ரூபாய் எடுத்து வைக்கணும். இவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்து வைக்கணுமா அப்படின்றவங்க வந்து கோல்டு சிட்டு கட்டினீங்கனாக்கா இதை விட ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு தான் நம்ம வந்து கட்டுறது மாதிரி இருக்கும். ப்ளஸ் அது கூட வந்து நமக்கு பெனிஃபிட்டாக அந்த செய்கூலி சேதாரம்லாம் இல்லாமல் எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு சிட்டு போட்டு நகை எடுக்கிறதுக்கு பார்க்கும். மேக்ஸிமம் வந்து கோல்டு சிட்டு போட்டு எடுக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு நல்லாவே லாபம் இருக்கும். இல்லை என்னால் அப்படியெல்லாம் முடியாதுன்றவங்க, இப்போ இந்த தின வருமானம் உள்ளவங்களாக இருக்கட்டும், இல்லை வார வருமானமாக இருந்தாலுமே இவங்கெல்லாம் ஒவ்வொரு வாரமும் எடுத்து வச்சு அதை வந்து மாதம் கோல்டு சிட்டாக கட்டி எடுக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கையில் வச்சுட்டு இருந்தோம்னா ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு எடுத்துடுறது மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம இது மாதிரி எடுத்து வைக்கிற பைசா வந்து கண்டிப்பாக கோல்டு சிட்டில் வந்து போடுறோம் அப்படின்றப்போ நம்மளால வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து சிட்டு கட்டியே ஆகணும் அப்படின்றது மாதிரி கட்டவும் செய்வோம். இந்த பணமும் சேஃபாக இருக்கும், ஒரு சேவிங்ஸாகவும் மாறும். கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து கோல்டு சிட்டு போடுறதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து பக்கத்தில் அது மாதிரியான கடைகள் இல்லை அப்படின்றவங்க வந்து கையில் வச்சுருக்காம நீங்கள் வந்து ஒரு உண்டியலில் போட்டு வைக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து இதை ஒவ்வொரு வாரம் கொண்டு போய் போடுறது மாதிரி, இல்லை மாதம் கொண்டு போய் போடுறது மாதிரி அப்படி கூட பார்க்கலாம். அது மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வெறும் பைசாவாக இல்லாமல் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கிறது மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கிடைக்கிறது மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து கோல்டு சிட்டு போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே இந்த 6 கிராம் வந்து நம்ம கோல்டு சிட்டு போட்டு எடுத்தோம்னா எவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதோட எவ்வளோ அமௌண்ட் வந்து மாதம் கட்டுறது மாதிரி இருக்கும் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ கோல்டு சிட்டு அப்படின்றது வந்து தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய நகை சீட்டாக போடுறீங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து லாபமாக இருக்கும். இன்றைக்கி வந்து 6,825 ரூபாய். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு சிட்டு போடுறோம் அப்படின்னாக்க 146 மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுவே வந்து 3000க்கு சிட்டு போட்டால் தான் நம்மளால் வந்துட்டு இந்த 6 கிராம் வந்து எடுக்க முடியும். இப்போ 3000க்கு சிட்டு போடுறோம் மாதம் அப்படின்றப்போ நமக்கு வந்து 438 மில்லிகிராம் வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து இந்த விலையை பொறுத்து இந்த விலை வந்து குறைஞ்சிது அப்படின்னாக்கா தங்கம் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த விலை வந்து அதிகரிச்சது அப்படின்னாக்கா நமக்கு வந்து தங்கத்தோடைய அளவு வந்து கம்மியாக கிடைக்கும். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. நம்ம கோல்டு சிட்டு போடுறது வந்து பெருசு கிடையாது. அந்த கோல்டு ரேட்டை வந்து தினமும் கவனித்து அது என்னைக்கு குறையிறதோ அன்னைக்கு வந்து நம்ம போய் சிட்டு கட்டுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஈஸியாக வந்து தங்கம் அதிக அளவில் சேமிக்க முடியும். இப்போ திருச்சியை பொறுத்த அளவுக்கு வந்து 15 மாதம், இப்போ மங்களன் மங்கள்லாம் வந்துட்டு 15 மாதம் ஸ்கீம் தான் இருக்குது. 12 மாதம் ஸ்கீம் அப்படின்றப்போ அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் வந்து இந்த சிட்டு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூட போடுறது மாதிரி இருக்கும். இப்போ 15 மாதத்துக்கு இந்த 3000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னாக்கா அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 6 கிராமுக்கு மேலே தான் கிடைக்கும். 6 கிராம் 570 மில்லிகிராம் நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த 570 மில்லிகிராம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கூடவும் செய்யலாம், இல்லை கொஞ்சம் குறையவும் செய்யலாம். ஏன்னா ரேட்டை பொறுத்து. இப்போ 45,000 தான் நம்ம வந்து டோட்டலாக கட்டியிருக்கோம். 3000 கட்டுறோம் அப்படின்னாக்கா மாதம் 3000 அப்படின்றப்போ 15 மாதத்துக்கு 45,000 தான் கட்டியிருக்கோம். நமக்கு வந்து 4000 கிட்ட லாபம்
லாபம் வருது. ஏன்னா இந்த செய்கூலி சேதாரம்லாம் இல்லாமல் இதில் வாங்கலாம் அப்படின்றதுனால 4000 ரூபாய் வந்து லாபம் வருது. நம்ம இங்கே சொல்லியிருக்கிறது வந்து 12 மாதத்துக்கு வந்து இது வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து 12 மாதத்துக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். இங்கே சொல்லியிருக்கிறது வந்து 15 மாதம். ஸோ எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து ஒரு 4000லேருந்து 10,000 கிட்ட நமக்கு வந்து இதில் வந்து லாபமாக இருக்கும். நீங்கள் வந்து ரேட்டை பொறுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து தெரியும். அந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் தவிர்க்கிறப்போ அதுவே வந்து நமக்கு ஒரு 4000லேருந்து 8,000-9,000 வரைக்கும் நமக்கு வந்து அதில் லாபம் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறது கோல்டு சிட்டு போட்டு முடிஞ்ச அளவுக்கு நகை எடுக்கணும். அதுதான் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.